ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் லேக்ஸ் டு லெகசி. ஸோ இந்த சேனல் எதுக்காகனா ஃபினான்ஷியல் நாலேஜை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆல்ரெடி எல்லா மீடியம்லேயும் ஃபினான்ஷியலை பற்றி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அவைலபிள் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இது ரீஜனல் லாங்குவேஜில் பீப்புள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காகவும் எங்களோட பர்சனல் ரெக்கார்டுக்காகவும் நாங்கள் படிச்சதை எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ஷேர் பண்ணிக்கிற விஷயத்தை வந்து ஆடியன்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டாக். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் விஜயானந்த். ஐம் அ மேத்தமெட்டிஷியன். லாஸ்ட் 10 இயர்ஸாக மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். ஆஸ் வெல் அஸ் ஃபவுண்டர் ஆஃப் மை மேக்ஸ் டீச்சர்னு ஒரு பிராண்டுக்கு ஃபவுண்டராக இருக்கேன். தென் ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். மீன்ஸ் அவங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவங்களோட சேல்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராக் பண்ணி அவங்களோட கம்பெனியை எப்படி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கு நானும் படிச்சுட்டு அவங்களையும் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டீட்டெயில்ஸ். நீங்கள் என்ன விஜய்னே கமெண்ட்டில் கூப்பிடலாம், ஓகேங்களா? ஸோ வந்தாச்சு நம்ம சேனலோட ஃபேஸ். விக்னேஷ் அண்ணா, அவர் வந்து எனக்கு அண்ணா. அவர் எனக்கு ஒரு லாங் பேக். எனக்கு விக்னேஷ் அண்ணாவுக்கும் வந்து ஒரு மோர் தென் 10-20 இயர்ஸ். 10 இருக்கும் இல்லைன்னா 10 இல்லை 2007 2006 இருக்கும். அரௌண்டு 17 இயர்ஸாக அண்ணாவை எனக்கு பிடிக்கும். இப்போ இல்லை, எப்போவுமே அவர் பிடிக்கும். மொரோவர் தட் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிலரை பார்த்தா நம்ம பெருசானா இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அவர் சிரிப்பார், ஆனால் அதுதான் உண்மை ஆடியன்ஸ். நிஜமாவே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்லலாம். இப்போவும் அப்படி தான். அப்போ வந்து அவர் கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள் வச்சுருப்பார். நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அப்போவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து இந்த அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு இந்த அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, அம்மா இங்கே பாருமா அந்த அண்ணா தான்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் விக்னேஷ் அண்ணா வந்து அப்போவே நல்லா படிக்கிற பையன். ஸோ அதனால் அம்மா வந்துட்டு ஓகே ஏதோ படிக்கிற பையன் தான் பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. இதுவுமே வந்து அவர் கூட நான் அதிகமாக எனக்கு பழகிறதுக்கு டைம் கிடைக்காட்டியும் எப்போவுமே அவர் கூட ஒரு டச். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியாக அவரோட மேரேஜ் அப்போ தான் நான் அவரை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோதான். அது ஒரு நல்ல இது. ஸோ விக்னேஷ் அண்ணா பற்றி எனக்கு நான் சொன்னதை விட இப்போ விக்னேஷ் அண்ணா வந்து அவரோட கெரியர் என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, இப்போ என்ன பர்சியூ பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார் அண்ணா. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் குளோபல் காஸ்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கோர் பார்த்தீங்கன்னா டெக்னோ கமர்ஷியல். ஸோ டெக்னிக்கல் ப்ளஸ் கமர்ஷியல் ரெண்டுலேயும் இருக்க நீச்சை வந்து கேப்சர் பண்ணிட்டு ஹோல் கம்பெனியை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலை. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கில் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டாப்பிக்லேயும் அந்த எக்ஸ்பர்டீஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட கோர் ஜாப்பு. பர்சனலாக என்னோட ஹாபி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் புக் படிக்கிறது, பேட்மிண்டன் விளாட்றது, அப்புறம் பாப்பா ஒன்று இருக்குது. ஸோ பாப்பாவை வச்சுட்டு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது என்னோட பர்சனலு. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல். ஸோ ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பூனேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷாங்காய் சைனாவில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் இப்போ போக சேனலில் பேச கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அண்ணா வந்து சைனா போய் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்ஸ்பிரேஷனோட உச்சம். அது நான் என்னன்றது லேட்டர் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே அண்ணா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களுக்கு
ஃபினான்ஷியலை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு? ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக? ஓகே. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா, யூசுவலா எல்லாமே வந்து நம்ம கைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போறோம், ஏதாவது பண்றோம் அப்படின்னா, நம்ம போய் ஒவ்வொரு டெசிஷனா எடுத்து நம்ம வந்து அதோட பலனை வந்து எடுக்கணும். பட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ். நீங்க எங்க போனாலும் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு விதமான எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவீங்க. அந்த எல்லா விதமான எக்ஸ்சேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இப்போ இருக்க சூழ்நிலையில எல்லாமே வந்து மணி எக்ஸ்சேஞ்சா தான் இருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க வந்து ஃபினான்ஸ் தெரியல அப்படின்னா, இப்போ நீங்க கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்குறீங்க, மிச்ச சில்லறை கொடுக்குற போது கரெக்டா வாங்கணும்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து அது எல்லாமே ஃபினான்ஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. ஸோ ஊருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, நிறைய வந்து எங்கேயுமே ஏமாறாம இருக்கணும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறோம், அதை வந்து பத்திரமா வச்சுக்க கண்டிப்பா ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை. பத்திரமா வச்சுக்க ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை. ஆனால் ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷனாக வந்து நான் வந்து அண்ணாவுக்காக ஒரு 10 கொஷின் எடுத்து வந்திருக்கேன் ஆடியன்ஸ். அந்த 10 கொஷினை வந்து நான் ஒரு ஷூட் அப் பண்ண போய் அவர் சர்ப்ரைஸ் ஆக்க போகிறேன். பிகாஸ் அவரோட ஃபினான்ஷியல் நாலேஜே வந்து நம்ம டச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, அண்ணா கூட சேர்ந்து ஃபினான்ஸ் நான் கற்றுக்க போகிறேன். இதுதான் அண்ணா வித் ஃபினான்ஸ் வித் அண்ணா, ரைட்டா? சரிங்களா? ஃபினான்ஸ் வித் அண்ணா மாத்திரோமா? அவ்வளோ பெருசு. அப்புறம் அண்ணி சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, ரைட். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்தோடனே முதல் கொஷினே வந்து ஜெண்டரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின். யூஸ்வலாக வந்து இந்த கொஷினை ஏன் நான் தெளிவாக கேட்குறேன் அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். யூஸ்வலாக மென்ஸ் வந்து 70 to 80% வந்து மென்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. சரி, 90% வச்சுக்கலாமா? 90% மென்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போ பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தப்ப ஆண்கள் தான் வந்து பணத்தை வந்து பாதுகாக்கிறதா இருந்துச்சு. பெண்கள் சேமிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்கள தப்பு சொல்ல. பட் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது பொண்ணுங்களுக்கும் ஃபைனான்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க தானே போகிறாங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. யாரும் விஜய் வந்து ரேசிஸ்ட்னு கீழே மென்ஷன் பண்ண வேணாம், நான் நடக்கிறத சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து கேர்ள்ஸுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவையா? அண்ணா சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை. ஒரு பழைய டயலாக் தான், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ஆணுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குன்னா அது அவன் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதே ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குன்னா அவங்க ஃபேமிலிக்கே வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். ரொம்ப வீட்டில் இருக்காங்க இல்லை வெளியே போகிறாங்க அப்படிங்கிற போது ஒரு பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவனோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதோட ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிற போது அந்த நாலேஜ் வந்து ஈஸியாக அவங்க குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு நாலேஜ். கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணாமல் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. ஓகேண்ணா, இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஆடியன்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க அண்ணா, நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்க? ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ மாருதி வேகனார் வச்சுருக்கேன். ஐ திங்க் நான் டாடால ஏதோ நெக்ஸான் வச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து டாடா நெக்ஸான் வந்து கீமு, இப்போ வந்து கிபி. ஸோ கிபியில் வந்து டாட்டாவை கொடுத்துட்டு வேகனாருக்கு வந்து மாற்றியாச்சு. பார்த்தீங்களா ஆடியன்ஸ், இதனால தான் நான் இவருக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் இருந்து 15, ஏன்னா அந்த கார் எவ்வளோண்ணா வரும்? 15 லட்ச ரூபா வரும். அது நான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின போது 13.25 லேக்கு டாப் மாடலு வித் சன்ரூஃப் எல்லாம் வாங்கினேன். பட் பூனே போகிற போது இங்கே வந்து ஒரு 10 லேக்குக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வச்சுக்கணும், சரிங்களா? 10 லேக்ஸ் கொடுத்துட்டாரு. எவ்வளோ டைம் எடுத்துச்சுண்ணா? இட் மீன்ஸ் அந்த கார் டியூரேஷன் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க?
நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் வச்சிருந்திருப்பேன். ஸோ 1.5 இயருக்குள்ள நம்மளுக்கு இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால வெளியே போறனால ஓகே கொடுத்துட்டு போயாச்சு. அங்க ஏன் வந்து நம்ம கார் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாமே. இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டில இது ரொம்ப நார்மல் தான். இல்ல நம்ம என்ன சொல்றது, நம்ம அந்த புது இடத்துக்கு போறோம். நம்மளுக்கு வந்து சரியான லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. தேவையில்லாம இப்போ எங்கேயாவது போலீஸு இல்ல யூசுவலா பார்த்தீங்கன்னா ரோட்ல போற போதே வேற ஸ்டேட்டுக்காரன் வண்டியெல்லாம் வரப்போது எதுக்கு Yes. தேவையில்லாம யூஸ்வலா இப்போ டிரைவிங்கே பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் டிரைவிங் மாதிரி டிரைவிங் தான் பெஸ்ட்டுங்க மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு புது இடத்துல போயிட்டு எதுக்கு இது வந்து அல்டிமேட் டிஃபென்ஸ்னால நான் கொடுத்துட்டு போயிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. எந்த பிரச்சனை அங்க ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நம்மளால பேசி சமாளிக்க முடியாது. இங்கன்னா நம்ம பேசி சமாளிச்சிடலாம். அங்க போயிட்டு அவன் பாஷையில சொல்லுவான், நம்ம பாஷையில தான் பேசுவான். இது ஒண்ணு. அது இல்லாம பாத்தீங்கன்னா பெட்ரோல் காரு அது வந்து கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இருந்துச்சு. நம்மளால வச்சு ஓட்ட முடியல. அதுவும் இல்லாம அப்ப பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் இல்லை. ஸோ கப்புள்ஸா தான் இருந்தோம். அதனால பரவாயில்ல, கார் தேவையில்லை. அதாவது அத்தியாவசியமா தேவைன்னு இல்லைனால கொடுத்துட்டு போயாச்சு. அந்த அந்நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு அது பெஸ்ட் சாய்ஸா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு போயாச்சு. அதுவும் 10 லேக் வந்து நல்ல ரேட்டுங்கனால இவரை வந்து இதெல்லாம் பேசுறத கேட்டு பெட்ரோல் காரே செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தப்பா இட போட்டுறாதீங்க. இவரோட போர்ட்போலியோ லேட்டரா நமக்கு ரிவீல் பண்ணுவாரு. அப்ப நீங்க ஐயோ அம்மான்னு ஓடிடாதீங்க. சரிங்களா? பாருங்க 100 ரூபா 102 ரூபா பெட்ரோலுக்கு போடுறதுக்கு இவர் யோசிக்கிறாருன்னா இதனாலதான் இவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். சரிங்களா? ஓகேண்ணா. அண்ணா ஆக்சுவலி இது அண்ணா சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். யூஸ்வலாக வந்து நார்த் இந்தியா ரோட்ஸ் ஆர் நாட் சேஃப்டி மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் நினைக்கலாம் ரோட்டில் போகிறதுல என்ன சேஃப்டி, ரோட்டில் போகிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அண்ணா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. நான் முடிஞ்ச அந்த டேட்டாஸை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இட்ஸ் மீன்ஸ் ஹைவே டிரைவிங் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது நார்தர்ன் பிளேஸில் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக வந்ததுன்னா அந்த பீகார், ஒடிசா அந்த ரீஜன்லலாம் வந்ததுன்னா ராபரி நடக்கும். அதனால தான் பர்டிகுலராக அண்ணா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரோட் சைடு இதை தவிர்க்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பேக் டு த கொஸ்டின். அண்ணா செகண்ட் கொஸ்டின். நான் ஒரு வந்து டீச்சர். சரிங்களா? இல்ல இது செகண்ட் கொஸ்டின். நான் அது கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின் 1A. ஓகே, செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. பிகாஸ் அப்பதான் இந்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட். நானும் இந்த ஜென்ரேஷன் தான், அண்ணா போன ஜென்ரேஷன். சும்மா சொன்னேன், அவரும் இந்த ஜென்ரேஷன் தான். இப்பெல்லாம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடி, BMW, பென்ஸ் கார்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா நார்மல் காரை பார்த்தா ரொம்ப அது ஒரு சக்சஸாவே ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. மீன்ஸ் ஆனா இட் மீன்ஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நார்மலாக ஒரு கார் வாங்குறது இப்போ 2000 இயர் 2005 2007 ஒரு கார் வாங்கிட்டா இட்ஸ் அ வெரி குட் சக்ஸஸ். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அண்ணனுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இஎம்ஐ இல்லாமல் ஒரு கார் வாங்கினாலும் அது விலை கம்மியான கார் என்ன மதிக்கப்படுறதில்ல. ஆனால் வந்து ஒரு BMW, பென்ஸ் தான் ரொம்ப நார்மலாக கோயம்புத்தூரில் பேசிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். சென்னையில் என்ன நிலவரம்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஃபேன்சி திங்ஸுக்கு ரொம்ப நான் ஃபேன்சின்னு சொன்னது தப்பு. ரொம்ப அந்த அந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத அக்வயர் பண்ணுறது தான் சக்ஸஸ்ன்னு பேசுகிறாங்களே. இதை பற்றி உங்களோட பார்வைனா? ஓகே, இப்போ BMW அது மாதிரி ஹை அண்ட் கார்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். பட் அதனால் இப்போ மற்ற கார்லாம் வந்து மற்ற கார் வச்சுருக்கவங்கலாம் வந்து கேவலமாக பார்க்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே. அந்த நீங்கள் வெளியிருந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் காசை போட்டு வாங்கி உங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. கார் வாங்கினாலே பெரிய விஷயம் தான். அதுவும் சொந்த காசுல நீங்க சம்பாரிச்சு இஎம்ஐ எல்லாம் வாங்கினீங்க, அது ரொம்ப 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 பெரிய விஷயம். அப்ப அவன் வந்து அவனா வந்து சம்பாரிச்சு வாங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா?
அப்பதான் அவனுக்கு புரியும். ஆமா. அதானே கெத்து. அப்பன் காசுல வாங்குறது கெத்து இல்லல்ல. நம்ம ம், காசுல வாங்கணும். 100%, 100%. ஆனா இப்ப ரொம்ப தேர்ட் கொஸ்டின், டேர் கொஸ்டின். ம். எல்லாருமே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்போ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக்ஸ்ல ம். இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சார் ட்ரேடிங் பண்றேன் சார், ட்ரேடிங் சார், நிறைய அப்ளிகேஷன் தினமும் என்னென்னமோ வந்திருக்கு. அதுக்கெல்லாம் கணக்கே இல்ல. எதுதான் சரியான வழி? அதாவது வந்து என்ன பேசுறாங்கன்னா, பாசிவ் இன்கம். நீங்க மாசம் ம். 50,000 நான் என் வீட்டுக்கு போற வழியில பார்க்குறேன். எதுவுமே பண்ண வேண்டாம். பாசிவ் இன்கம் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நிஜமாவே ட்ரேடிங் பண்றது அவ்வளோ ஈஸியா? எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போகாம, படிக்காம, பணத்தை கட்டிட்டு சம்பாதிக்கலாமா? தெரிஞ்சா உள்ள உங்ககிட்ட அது பிளான் இருந்தா சொல்லுங்க. நானும் கத்துக்கிறேன், ஆடியன்ஸும் கத்துக்கிட்டோம். ஓகே. உங்க புண்ணியத்தில் நாங்க நல்லா இருந்துட்டு போறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது? சிரிச்சுக்கிட்டே கேட்டீங்க. பட் அது ரொம்ப சீரியஸான கேள்வி. ட்ரேடிங்ல வந்து ஈஸியா காசு சம்பாதிக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்ப எவனாவது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். போஸ்டர் ஒட்டியிருக்கான். நீங்க வந்து காசு கொடுத்தா போதும். நான் வந்து உங்களுக்கு 10% தரேன், 5% தரேன். ஈஸியா சம்பாதிச்சிடலாம். அக்கவுண்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணி தரேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாத்து வேலை. ஓகே. நம்பவே நம்பாதீங்க. கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது எதுவுமே வந்து நிக்காது. ஸோ நீங்க வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டாதான் உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க வந்து அடுத்தவனை நம்பி வேற ஒருத்தவங்க கொடுத்து ரொம்ப வேகமா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு காசு போட்டோடனே அப்படியே வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. காசு போட்டீங்கன்னா அப்படியே போயிடும். கொடுத்த இப்ப என்ன சொல்றது, ஓம் பணம் என் பணம் ஓம் பணம்னு சொல்லிட்டு எல்லா பணமும் அவன் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா தெரியாம உள்ளுக்கு இறங்காதீங்க. அதான் வந்து என்னோட அட்வைஸ். ஓகே. இந்த பாசிவ் இன்கம் 50,000 பாசிவ் இன்கம் 50,000லாம் வந்து ஓகே. பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா பாசிவ்னு அர்த்தம்னாலே நீங்க வந்து ஆக்டிவா எதுவும் பண்ணாம தானா வர்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாசிவ் இன்கம்னா எஃப்டியில் ஒரு 5 கோடி பக்கம் போட்டிங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிவ் இன்கம். பட் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பாசிவ் இன்கம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிம்பாங்க, இல்லை ஸ்டாக் போனஸ்ம்பாங்க. பட் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது வந்து பாசிவ் இன்கம் கிடையாது. ஓ ஓ ஓ அப்போ என்கிட்ட ராஸ்கல் போய் சொல்லியிருக்கான்றீங்க. ஆமாம். இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளோதான். அது வந்து உண்மை இல்லை. ஓகே. நெக்ஸ்ட், நான் ஒரு கோயம்புத்தூர்காரன் என்பதால் எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எங்கள் ஊரில் தான் வரும். ஈமோகோலியில இருந்து, பிட்காயின்ல இருந்து, வேற என்னென்னலாம் ஸ்கேம் பண்றானோ, அப்புறம் இந்த சதுரங்க வேட்டைக்கு வந்து எங்க ஊர் தான் ஆரம்பமே. கோயம்புத்தூர், கரூர். அவரு கரூர்காரர் தான், அவர் இப்ப அங்க இல்ல. இப்ப கிரிப்டோ பெல்டெக்ஸ் பர்டிகுலரா நான் இந்த காயினே சொல்றேன். அந்த காயின் வாங்கியிருந்தேன், அவங்க வந்து என்ன கமெண்ட்ல திட்டுங்க, சரிங்களா? அந்த பெல்டெக்ஸ்ன்ற அந்த காயினை வந்து நான் இப்போ கேட்குறேன். கிரிப்டோ கரன்சியில வந்து 40,000 ரூபா போட்டால் 40 லட்சம் ரூபா வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அதிகப்படியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ அப்படின்றது எந்த அளவுக்கு சரி? இப்போ நான் மாசம் ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதுல ஒரு 20,000 ரூபா கிரிப்டோ போடலாமா, இல்ல ஸ்டாக்ஸ் போடலாமா? இப்படி சொல்லுங்க. ஏன்னா கிரிப்டோக்கு ஸ்டாக்ஸுக்கு என்ன வித்தியாசம்? கிரிப்டோ நிஜமாவே இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோனா என்னன்னு சொல்லிடுறேன். கிரிப்டோங்கிறது ஒரு ஆன்லைன் கரன்சி மாதிரி. ஸோ அது வந்து குறிப்பிட்ட அளவு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 30%. அது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டட் கிடையாது. ஸோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க அந்த பக்கமே போகாதீங்க. அதான் என்னோட அட்வைஸு. போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு 5% இல்லை 10% வந்து கிரிப்டோவில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். பட் அதுக்கு முன்னாடி 1-2 முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. அது கூட நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி அத்தியாவசிய தேவையெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டாக்ல இல்லை கோல்டில் அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அத்தியாவசியம் என்ன சொல்றேன்னா ஐஃபோன்
ஐஃபோன் ஐஃபோன் நான் வச்சிருக்க ஐபோன் சாம்சங் வந்து அத்தியாவசியம் கிடையாது. பாருங்க ஆடியன்ஸ், அத்தியாவசிய தேவை ஐஃபோன், 3 BHK ஹவுஸ் இண்டிவிஜுவல் வில்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BMW காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற என்ன மந்த்லி ஒரு ஒரு 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அண்ணன் வந்து மீட்டிங் கட் பண்ணிட்டு போகாம இருந்தா சரி. இல்ல வீடுங்கிறது ஓகே அத்தியாவசியம் தேவை. பட் ஆனா 3 BHK விழாதாங்கிறது வந்து Individual அத்தியாவசியம் கிடையாது. இண்டிவிஜுவல் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்னா அவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல என்ன சொல்றது, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல ஒன்லி சிங்கிள் இல்ல ஃபேமிலியா? நான் அந்த ஒரு பர்சன் நான் எனக்கு இல்ல, நான் ஜென்ரலா ஒரு இது கேக்குறேன். ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, ஓகே. இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியம். இல்ல அது வந்து அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆடம்பரம் தான். நைஸ், அழகா சொன்னீங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து 4th கொஸ்டின் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சில கொஸ்டின் என் மனசுல இருந்தே கேட்டேன். ஆடியன்ஸ் ஓகே. 4th கொஸ்டின் நான் அப்போ போட்டுக்கிறேன். 4th கொஸ்டின், நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நானா இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டு எடுத்தேன், லாஸும் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து கிராஷ் ஆச்சு. போட்ட அமௌண்ட் எதுவுமே வந்து ஆக்டிவாக பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 30% ப்ராஃபிட்னு சொன்னபோது நான் அதில் அந்த நியூஸ் வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க காசுலாம் நான் எடுத்துட்டேன். அதில் ஒரு 2000 சம்திங் வந்து 2000 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது. பட் அதை நான் வந்து ஆக்டிவாக மானிட்டர் பண்ணுறதில்ல. என்ன நான் அது வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்க மாதிரி அது இருக்குது, ஆனால் இல்லை, அதை பார்க்குறதில்ல, ஆக்டிவாக நான் பார்க்குறதில்ல. இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன எல்லாமே என்ன சொல்றது, களவும் கற்று மரங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. 5th கொஸ்டின், காஃபி வேணுமா விஜய்? எனக்கு காஃபி வந்துருச்சு. ஆனால் அந்த ஆக்சுவலி இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது மீன்ஸ் நம்ம இப்போ பண்ணா பேசுறதுலாம் அது நல்லா இருக்கு, ஒரு சில இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் நான் வந்து அந்த 30% எடுத்துட்டேன், டேக்ஸ் போடுறப்ப நான் எடுத்துட்டேன்னு சொல்றப்ப அந்த வடிவேல் மியூசிக் வரும், வரட்டா. ஒரு நல்ல எடிட்டர் கிடைச்சா அதெல்லாம் வேற லெவல் பண்ணலாம். ஓகே, இல்ல நம்ம எடிட் பண்ணலாம்ப்பா, நானே எடிட் பண்ணுவேன். பட் என்ன சொல்றது, டைம் வந்து பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 1 நிமிஷம் வீடியோக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 hours வந்து சாலிடா ஸ்பெண்ட் பண்றேன். மினிமம் 2 hours ஸ்பெண்ட் பண்றேன். எடிட்டிங் மட்டும் இல்ல, டேக்கிங் பிளஸ் எடிட்டிங். ஆக்சுவலி பட் எடிட்டிங் தான் வந்து கண்டென்ட் அதிகம், வேலை அதிகம். நான் வீடியோ எடுக்கிறேன், அதெல்லாம் வந்து இருக்கு. ஆமா, இப்போ இந்த வீடியோ ஈஸியா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த வீடியோ ஈஸியா எடிட் பண்ணி ஆடியன்ஸ் நீங்க வந்து லெகசி டு லேக் டு லெகசி சேனல்ல மற்ற வீடியோஸ் இருக்குங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஹை எஃபோர்ட் வீடியோஸ். அதோட கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ 5வது கொஸ்டின், உங்களோட டிஷர்ட்டோட ப்ரைஸ் என்ன? இப்படி யாராவது ஃபைனான்ஸ் பேசுவாங்களா? நாங்க பேசுவோம் பாருங்க, இதுதான் ஃபைனான்ஸ். உங்க டிஷர்ட் இது பாத்தீங்கன்னா நிஜமாவே சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுவாரு நினைச்சா சொல்லிட்டாரு. இது பாத்தீங்கன்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா காம்போ பேக்ல வாங்கினது 600 நினைக்கிறேன். ஸோ 600 for 3. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக 200. ஓகே, இது எப்போ வாங்கினீங்க? இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 8 month இருக்கும். 8 months ஆச்சு. ஓகே, ஆனால் அப்போ நீங்கள் 600ன்னு சொல்கிறீங்க, 3 பேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. என்னன்னா அது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி. இப்போ நீங்கள் எனக்கு பர்சனலாக தெரியும் உங்களோட கெரியர் எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த 600ன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபிகர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
எப்படி வந்து இப்போ உங்களோட ஸ்டேட்டஸில் உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஒர்க்கிங் கொலீக்ல எல்லாருமே வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆமா ஆமா குட், அவ்வளோதான். இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வேகனார் கார் யூஸ் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அவங்கள விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். வேகனார் கார் 600 ரூபாய்க்கு 3 டிஷர்ட் போடும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு சூழ்நிலையை? பிகாஸ் எல்லா ஏஜ்லேயுமே வந்து மற்றவங்க ஒன்று வச்சுருக்காங்க நம்மகிட்ட இல்லைன்னா அது ஒரு வருத்தமாக இருக்கும். அது பிளே ஸ்டேஷன்ல இருந்தே ஆரம்பிக்குது, சரிங்களா? நாங்களாம் வந்து அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்க இந்த இடத்துல? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டாபிக் பேசுறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், இன்னொன்று அடுத்தவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு. ஓகே. ஸோ கிரிஞ்சாவே இன்னொரு டாபிக் சொல்கிறேன். வி ஹாவ் அ ஃபேமிலி டு ஃபீடா, நாட் அ சொசைட்டி டு இம்ப்ரெஸ். ஓகே. இதை வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. வி ஆர் லிவ் இன் த கார்பரேட் லைஃப். ஓகே, நம்ம என்ன பண்றது? ஒர்க் போகும்போது கொல்லிக்குல இருந்து எல்லாமே மாசா இருக்கணும். இல்லப்பா, அதாவது இதெல்லாம் வந்து சொல்லாம இல்லை. அதாவது நீங்க மாசுன்னு எதை சொல்றீங்க? ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவும் என்னோட பெர்ஸ்பெக்டிவும் வேற. இப்போ நீங்க ஒருத்தனை பாக்குறீங்க, அதாவது இது கூட கார் தியரி அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த BMW காரு, ஃபெராரி காரு அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ நீங்க BMW கார்ல, ஃபெராரி கார்ல போறீங்க அப்படின்னா விஜயானந்த் வந்து ஃபெராரி கார் வச்சிருக்காங்க அப்படிம்பாங்களா, விஜயானந்த் ஃபெராரி கார்ல போறாரு அப்படிம்பாங்களா, இல்ல ஃபெராரி கார் போகுது அப்படிம்பாங்களா? ஃபெராரி கார், அப்சல்யூட்லி ஃபெராரி கார் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட மாசு இல்லை, அது ஃபெராரி காரோட மாசு. கரெக்டா? நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், அதுக்கு இது பதில் அப்படின்றது இப்பதான். நம்ம வந்து இப்போ யூஸ்வலா இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது நான் வந்து ஓகே கேஷுவலா, அதே மாதிரி வெளியே போறதுனாலும் இது மாதிரி, அதாவது என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம மாலுக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், அப்பெல்லாம் வந்து இது மாதிரி ஷர்ட் போட்டு போவேன். பட் ஏதாவது வந்து கல்யாணத்துக்கு போறோம், ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படிங்கிற போது ஃபார்மலா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா, அதாவது எங்க வந்து ப்ரெசன்டேஷன் முக்கியமோ அங்க வந்து எக்ஸ்பென்சிவா, இல்லைன்னா என்ன சொல்றது, கரெக்டான எங்க எந்த காஸ்டியூம் பண்ணுமோ அந்த காஸ்டியூம்ல இருந்துங்க. கரெக்ட். நைஸ் ஆன்சர். பட் எல்லா நேரம் வந்து நான் மாசு அப்படின்னு சென்னை வெயில சொட்டர் போட்டு இருக்க கூடாது. சென்னை வெயிலில் டபுள் சட்டை போடுற நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இது ஒரு நைஸ் ஆன்சர்னா, பிகாஸ் மற்ற ஃபினான்ஷியல் அட்வைசர் ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, விலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல இருந்து நீங்கள் மாறுபடுறது என்னென்னா, நீங்கள் விலை அதிகமானது வேணும்னா 1 2 வாங்கி வச்சுக்கோங்க, விலை கம்மியாக இருக்கிறதையும் வாங்கி வச்சுக்கோங்க, பேஸ்ட் ஆன் அக்கேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் மோர் ஸ்மார்ட்டர் மூவ். ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுங்க, பேனா எடுத்து எழுதுங்க, இது நல்லா இருக்கு. அவர் உங்களை வாங்க வேணாம்னு சொல்ல. ஆக்சுவலா எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளோட யூசேஜ் இருக்கு. ஸோ நீங்க 2000 ரூபா இல்ல 3000 10,000 நீங்க போட்டு காசு போட்டு வாங்கினாலும் நீங்க அதை வந்து நிறைய தாட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா பெர் டைம் யூசேஜோட காஸ்ட்பாங்க. ஸோ அது வந்து கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து நிறைய காசு போட்டு வாங்கிட்டு அது வந்து சும்மா தூங்கக்கூடாது. நீங்க வந்து நல்ல ஹை குவாலிட்டி கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதிக டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னா இதை வந்து இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நான் வாங்கியிருக்கேன். ஸோ முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, நிறைய தாட்டி யூஸ் பண்ற மாதிரி, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி பொருளை வாங்குங்க, சும்மா வாங்கி வச்சுக்காதீங்க. ஓகே, இது உங்களுக்காக ஒரு 6வது கொஸ்டின். ஓகே அண்ணா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ட்ரேடிங் ஸ்டாக்ஸு இதெல்லாம் தாண்டி, ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி விக்னேஷ் அண்ணா என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாரு பர்டிகுலர்? விக்னேஷ் அண்ணா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறேன், பிகாஸ் ஸ்டாக்ஸு ட்ரேடிங் அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? நாட் ஓன்லி மணி, நீங்கள் எதை வேணால் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லலாம் இந்த இடத்துல.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியோட வந்து என்ன சொல்றது பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா டீகோட் பண்ணுங்க, என்ன பாண்டிங்? ஏதாவது கவர்மெண்ட் பாண்ட் பேப்பரா? இல்லப்பா, இப்போ நம்ம வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா ஏதாவது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆமா. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி தான் வந்து முக்கியம். இப்போ அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம வந்து டெடிகேட்டடா ஒரு டைம் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க பண்ணலன்னா பண்ணுங்க. குழந்தையால இருந்தா குழந்தையோட விளையாடுங்க. ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஃபேமிலியில இன்வெஸ்ட் பண்றது. அது இல்லாம என்னோட பர்சனல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய புக்ஸ் இல்ல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டு, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு இல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்ல இல்ல புக்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிட்டது தான். ஸோ நம்மளோட பர்சனல் பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்கு ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அடுத்து ஹெல்த். ஸோ இந்த 3லயும் வந்து நம்ம கண்டிப்பா டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போறேன். பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வீக்லி 2 ஹவர்ஸ் கண்டிப்பா வந்து ப்ளே பண்ணுவேன். புக்ஸ் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு 20 to 30 பேஜஸ் வந்து கண்டிப்பா படிப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் புக்கு அது மாதிரி ஃபிக்ஷன் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ செல்ஃப் ஹெல்ப் புக்கு. ஸோ இது மாதிரி நான் என் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கு இங்கே சென்னை பக்கத்தில் தக்கோலன்னு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் யாருக்காச்சும் லேண்ட் வேணும்னா அண்ணன்ட்ட கேளுங்க, அவர் நல்ல ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு ஸ்மால் அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா சொன்னா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன வச்சிருக்கேன்? நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்ல போறேன். இது கொஸ்டின் நம்பர் 7 இல்ல, வீடியோ பேசிட்டு இருக்கும்போது இடையில கட் ஆயிடுச்சு. இது மறுபடியும் ரெக்கார்டு கொடுத்துருக்கு. ஓகே ஓகே ஓகே, அது தனியாக சேவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸ் அதிகமாக இருக்கும். இல்லை, அது நான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சா நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா கட் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, இது வந்து வெரி ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்க சரிங்களா? இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணும், 20 இல்லை 18 இயர்ஸ் நான் டாக்டர் ஆகணும் டேடி, இல்லை 15லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, நான் 15ல் கேட்குறேன், டேடி ஐ வாண்ட் டு பி a டாக்டர், டேடி ஐ வாண்ட் டு பி இன்ஜினியர் அப்படின்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மெரிட் சிஸ்டம் நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ நிறைய இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு மெரிட் சிஸ்டம்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தால் ஆஃபர் கிடச்சிது, கன்செஷன் கிடச்சிது. இட் மீன்ஸ் 10th வந்து நான் வந்து 500 எடுக்கிறேன், 500க்கு 450 400க்கு மேலே எடுத்தால் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன்னா அன்றைக்கி அதை எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் ட்ரூத். 1200 12th வந்து பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே எடுத்தால் நிறைய காலேஜில் ஃப்ரீ சீட் இருந்துச்சு. அது அண்ணாவுக்குமே தெரியும். இல்லை 1100 ரீச் பண்ணாலே நிறைய காலேஜில் ஃப்ரீ சீட் இருந்துச்சு. பட் அப்போ அது கஷ்டம், மறுபடியும் சொல்கிறேன் ஆடியன்ஸ், அது கஷ்டம். இன்னைக்கு 1100க்கு மேலேயே கிட்ட 1100 இஸ் த ரெகுலர் மார்க். அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, தப்பு சொல்ல கிடையாது. பிகாஸ் எவ்ரி திங் வந்து நம்ம கோச் பண்ணி ட்ரைன் பண்ணி குழந்தைகளை நல்லா ரெடி பண்ணுறோம். அப்படின்றப்ப ஹை மார்க்குன்றதோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% கிட்ட வந்துருச்சு. 95 98க்கு மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு ஃப்ரீ சீட்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது, இல்லை ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டாங்க. இப்போவே இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க என்னதான் மார்க் எடுத்தாலும் ஒரு பணம் வந்து செலவாகும் எஜுகேஷனுக்கு. அப்போ அந்த எஜுகேஷன் ஸ்பெண்டிங்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை டாக்டர் இன்ஜினியரிங் தவிர இல்லை வேறு ஏதாவது படிப்பு இப்போ சாய்ஸஸ் இருக்கா? ஆஸ் அ ஃபாதராகவும் ஒரு இன்வெஸ்டராகவும் இந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்லணும். ஜஸ்ட் இன்வெஸ்டராக வந்து சொல்லக்கூடாது, ஆனந்த் மற்றவங்க மாதிரி இல்லை, அதெல்லாம் வேணாம், மற்ற படிப்பு இருக்காங்க. ஒரு 2 இன்வெஸ்டர் ஆஸ் அ ஃபாதர். ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய படத்தில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் படம் பேரை சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். அது பேர் என்ன, நம்ம தளபதி விஜய் படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்லியிருப்பாங்க, குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது,
பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டில் விட்டுருங்க. ஸோ இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு 2 இது மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு 10 கோர்ஸ் என்ன கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, சரியா? ஸோ அவங்க எதில் போகிறாங்களோ அதில் பண்ணட்டும். நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க வந்து எங்கேயாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் இதே மாதிரி ஃபீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லலாம் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன்னால் எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் திடீர்னு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு காசு கம்மியாக பண்ணிட்டு திடீர்னு வந்து இன்ஜினியரிங் போகணும், டாக்டர் ஆகணும், இல்லை பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற போது இந்த பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் போகிற போது காசு இல்லை அப்படின்னு முடிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது பேர் என்ன இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு அது மாதிரி இருக்க ஸ்கீம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் அவங்களோட எதிர்காலம் வந்து சேஃபாக இருக்கும். ஓகே, ஆஸ் அ ஃபாதராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து அது பேர் என்ன இந்த சுகன்யா சமுத்திர சிஸ்டம், ஸோ அதில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்களா ஆடியன்ஸ், அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி, சரிங்களா? அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய கம்பெனி. நம்ம தான் வந்து கவர்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், ஓகேங்களா? இந்த ஒரு நிமிஷம்னா ஒரே ஒரு இடம் இருக்கு, இதான் இருங்கக்கா. யார் ஒரு நிமிஷம் எங்கேங்கக்கா இருக்கீங்க? இல்லை நம்ம எதுவும் ஆணி அடிக்கலையே. ஏதோ வந்து ஆணி அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லை, நம்ம முன்னேறோம்னு நினச்சி ஏதாவது பண்ணுற போது இது மாதிரி நிறைய தடைகள் வரும், அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் டு த பாயிண்ட். இப்போ நாங்கள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து மெடிக்கல் இப்போ வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், இப்போ என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமானதுனால நான் ரீசெண்டாக கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்மார்ட்டர் ஆகணுன்றக்காக ஜிஹெச் அதிகமாக ரீச் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் த சர்வீஸ் வாஸ் ஸோ குட். பட் என் மிஸ்ஸஸ்க்கு இன்றைக்கி வரைக்குமே அது அவங்களும் வர்றதில்ல, நானும் அது கேட்கறதில்ல. பட் கவர்மெண்ட்டை எந்த ஒரு விஷயத்துக்குமே அணுகாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் பட் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை கண்டுபிடிச்சி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஆஸ் யூஷுவல் ஃபினான்ஷியல் அட்வைசர், சூப்பர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 போகலாமாண்ணா? போகலாம்பா. கொஸ்டின் நம்பர் 8. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, ஓகேங்களா? 1 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க. அந்த 1 லட்ச ரூபாயில் 2 பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. ஒரு கோர்ஸ் 1 லேக் ருபீஸ்க்கு ஒரு கோர்ஸ். 1 லேக்ன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, சரிங்களா? அது எது நான் எனக்கு அவருக்கு கிடையாது, அவர் வந்து 600 ரூபாயே அதிக செலவு போட்டு வாங்கியிருக்காரு, ஓகேங்களா? இப்போ ஒரு 1 லேக் ருபீஸ்க்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த 1 லேக் ருபீஸில் அந்த கோர்ஸ் படித்தா 100க்கு, நான் மறுபடியும் ப்ராபபிலிட்டி பேசுகிறேன் பிகாஸ் ஐ எம் மேத்தமெட்டிஷியன், 100க்கு 100 வேணாம், 100 ஈஸியாக வச்சுங்க, 10க்கு 7% உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? 10க்கு 7%, சரிங்களா? இதுவே வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. அதே 1 லட்ச ரூபாயை ஸ்டாக்ஸு, ட்ரேடிங்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 100க்கு 68% உங்களோட வருமானம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது 2ல் எதை சூஸ் பண்ணுங்க? ஓகே, 100க்கு 68, 10க்கு 7, ஈஸியாக சொல்லிட்டேன். அதான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எல்லாத்தோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோர் ஸ்கில்னு இருக்கும், அதில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படித்து
என்ன சொல்றது, இப்போ பிஇலேருந்து போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் அப்படின்னு போறீங்க அப்படின்னா அதுதான் வந்து லாங் டேர்முக்கு அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எஸ், சூப்பர். நீங்க வந்து படிப்புல கண்டிப்பா வந்து செலவுன்னு சொல்லாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் வரும். ஸ்டாக்கு அதெல்லாம் வந்து இப்போ திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது, அதனால நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போறேன் அப்படின்லாம் எடுத்தோடனே வந்து இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய கடல். ஸோ பட் நீங்க வந்து இப்போ ஒரு உங்களோட இதுல இப்போ வந்து பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ற போது அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா கை கொடுக்கும். கண்டிப்பா வந்து இப்போ கார்பரேட்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லேடர் வந்து போறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆனால் அது ஏன் கேட்டேன் அப்படின்னா அந்த 8th கொஸ்டினில் வந்து பிகாஸ் இன்னைக்கு வந்து பாப் கல்ச்சர்னு சொல்லுவாங்க டெர்மினாலஜியில். பாப் கல்ச்சர் அப்படின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே ஒரு 10 வருடம் 15 வருட காலகட்டத்துக்கு அதிகப்படியாக அதை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம் பாடி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010 இப்போ வரைக்கும் மிடில் 2020 அண்டு 2018 ரொம்ப பீக் ஏறிடுச்சு அதோட பாப் கல்ச்சர். எல்லாரும் உடம்பு பில்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எங்கே போனாலும் பாருங்க என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. மேக்ஸ் டீச்சர் தான் நான்லாம் ரொம்ப கம்மிதான் ஆடியன்ஸ். அவர் வந்து போகிற போக்கில் ஒரு போக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் பாப் கல்ச்சர் ஒரு 2018 கோவிடுக்கு அப்புறம் வந்து அதுவும் ஆன்லைன் மணி ட்ரேடிங். பாவம் அந்த ட்ரேடிங் வந்து நம்ம இன்டர்நெட் கையில் மாட்டிட்டு ஸ்டாக்கு ஷேரு போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அதுக்காக தான் நான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் இன்வெஸ்ட் ஆன் யூ, நாட் ஜஸ்ட் இன் ட்ரேடிங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9க்கு போகலாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்மார்ட்டாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு நம்ம மேல்ஸ் நினைக்கிறோம், வீட்டில் நினைக்கிறோம் இதுக்கு செலவு பண்ணலாம் அதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது எங்களோட மனைவி, இவங்களோட மனைவியோ என்னோட மனைவி, என் மனைவி என்னை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பெட்ரோல் செலவு இல்லைம்மா, இது பெட்ரோல் செலவு அதிகமாகுதுமா, நம்ம பைக்கில் போகலாமா அப்படின்னு நான் சொன்னேன். ஏங்க இவ்வளோ ஸ்டிஞ்சியாக இருக்கீங்க, இப்படி உங்களுக்குலாம் வந்து ஷீ இஸ் கண்டினியூஸ் ஆன் த சென்டென்ஸ், என்னை திட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அண்ணி வந்து உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே விக்னேஷ் யூ கேன் பி ஏ வெரி, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியலாக உங்களை ஃபேமிலி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா எப்போவும்? என் மனைவி என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இது இந்த ஆடியன்ஸ் பார்க்குற எல்லாத்தோட வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் கணவன் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் வீட்டில் முதல்ல திட்டுறது மனைவி தான். அவங்களை தப்பு சொல்லக்கூடாது. இட் மீன்ஸ் சொசைட்டியாக இப்போ நம்ம அப்படி பில்ட் ஆகிட்டோம். எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மகிட்ட பணம் இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கணவர்கள் சொன்னாலும் மனைவிகள் ஏற்றுக்கிறதில்ல. அவங்கள தப்பு இல்லை, அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லை அண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி எப்பவுமே வந்து அண்ணா வந்து 10 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா அண்ணி வந்து 7 ரூபா செலவு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான் நினைக்கிறேன். இல்லை இந்த வேரியேஷன் எப்படி, ஏன் இதை பர்சனலாக நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யூடியூப் சேனல் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் நீ அதுக்கு செலவு பண்ணாத, இதுக்கு செலவு பண்ணாத, எதுவுமே பண்ணாத, கல்யாணம் பண்ணாத, எதுவுமே பண்ணாத, வீடு வாங்காத, கார் வாங்காத, அப்படியே சொல்லுவாங்க. பட் இது ப்ராக்டிகலாலிட்டி கிடையாது. வாட் இஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு மாதிரி டச் பண்ணோம், இப்போ வந்து டைரக்டாக டச் பண்ணுவோம். நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷன், அதாவது ஆணாதிக்கம் உள்ள ஜென்ரேஷன்ல அப்படியே தான் வந்து இன்னும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாட்டு நம்ம அக்கௌண்ட்ல தான் காசு இருக்கும், நம்ம பாட்டு போவோம், நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதுக்கெல்லாம் செலவு பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஸோ கேள்வி கேட்குறாங்க மனைவிமாரெல்லாம் வந்து இப்போ கேள்வி, என் ஒய்ஃப் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து கேட்பாங்க, எதுக்கு இதை வந்து எதுக்கு வந்து இந்த செலவு, எதுக்கு அந்த செலவு அப்படின்னு ரொம்ப என்ன சொல்றது. அதாவது அதே மாதிரி தேவை
அத்தியாவசியத்துக்கு வந்து செலவு பண்ற போது அவங்க வந்து என்ன எப்படி கேட்பாங்கன்னா, "ஏன் வந்து கம்மியா செலவு பண்றேன்னு?" கேட்பாங்க. பட் ஆடம்பரமா ஏதாவது பண்றேன் அப்படின்னா, "எதுக்கு இவ்வளவு காசு போட்டு வாங்குற? தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவை? அதுக்கு வந்து நீங்க செலவு பண்ணுங்க. எது வந்து ஆடம்பரம்னு நீங்க உங்களுக்கே தெரியும். ஆ ஸோ நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி செலவு பண்ணிக்கீங்க. கொஸ்டின் நம்பர் 9A கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? விக்னேஷ் அண்ணாவோட ஆடம்பர பொருள் என்ன? ஆடம்பரமான பொருள். சொல்லுங்க. ஆடம்பரம் இப்படி கேட்டா என்னன்னு சொல்றது? ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஆடம்பரம். பட் என் மனைவிய பொறுத்தவரைக்கும் அது வந்து அத்தியாவசியம். ஸோ என் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 55 இன்ச் சோனி பிராவியா டிவி இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அது வந்து ஆடம்பரம். ஓகே. ஓகே. இந்த டிவி வாங்கும்போது ம். வேணான்னு சொன்னீங்களா? இல்ல ஏதாவது நோ சொன்னீங்களா? அப்ஜெக்ஷன். ஆமா, கண்டிப்பா சொன்னேன். சொல்லி எதுக்கு இவ்வளவு பெரிய டிவி அப்படின்னு. பட் என்ன சொல்றது? டிவி நம்ம ஆன் இஎம்ஐ ஆர் இஸ் ரெடி கேஷ்? ஹார்ட் கொஸ்டின். ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு நான் வந்து லெவல ஏத்திட்டே இருக்கேன். ரெடி கேஷ் தான்ப்பா. வாவ்! வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிவி? அது பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி ஆஃபர்ல வாங்குனோம். ஸோ ஆல்மோஸ்ட் 60,000 நெனைக்கிறேன். மக்களே பார்த்துக்கோங்க மக்களே. தீபாவளி ஆஃபர்ல நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே, அப்போ ஏதோ ஒரு தீபாவளி அப்போ இந்த டிஸ்கஷன் போயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் நோன்னு சொன்ன உடனே உங்களை பற்றின பார்வை அண்ணிட்ட எப்படி இருந்துச்சு? அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஓகே. ஸோ அவங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, "இங்க பாரு, டிவி நீ எப்பயாவது தான் பார்க்க போற. நான் தான் வீட்ல பார்க்க போறேன். நான் தான் வீட்ல எப்பயும் இருக்கேன். நான் தான் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டிவி பார்த்தீங்கன்னா, சாலிடா ஒரு 6 ஹவர்ஸ் ஓடும்." ஸோ அவங்க வந்து ஹோம் மேக்கர் தான். அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். பாப்பா இருக்கு. பாப்பாவ பார்த்து பாட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேள்வி எப்படி வந்துச்சு அப்படின்னா, "டிவி நீ பார்க்கறதே இல்ல. அதனால அது உனக்கு தேவையில்லாத பொருள். எனக்கு நான் முழிச்சிருக்க நேரத்துல பாதி நேரம் டிவில தான் போகுது. அது எனக்கு அத்தியாவசியம். நான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல குவாலிட்டி. இப்ப சோனினாலே நல்ல குவாலிட்டி. Yes, ஸோ yes. வாங்குறப்போ அவங்களுக்கு அத்தியாவசியம். அதனால அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நல்ல பிராண்டுங்கனால லைஃப் கிடைக்கும். ஸோ நெறைய வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. வியூல பார்க்கறபோது ஐ அம் கன்வின்ஸ்ட். ஓகே. ஆக்சுவலி பட் ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, வாங்குனதுக்கு அப்புறம் நானே வந்து மிரண்டுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 40 இன்ச் தான் வச்சிருந்தேன். 40 இன்ச் கூட இல்லன்னு நெனைக்கிறேன். அதோட கம்மியா வச்சிருந்தேன். சாம்சங் வச்சிருந்தேன். கிளாரிட்டி நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. பட் இந்த டிவி வாங்குனதுக்கு அப்புறம் இது வேற லெவல். ஸோ குவாலிட்டியான பொருள இன்வெஸ்ட் பண்ணுங்க. யோசிக்காம இன்வெஸ்ட் பண்ணுங்க. காசு இருந்தா. ஃபுல் கேஷ்ல. இஎம்ஐ போடுங்க. இல்ல இஎம்ஐ நைஸ். ஆக்சுவலி ஆடியன்ஸ், நீங்கள் கேட்குற ஆடியன்ஸ் நீங்கள் இதை நல்லா கவனிச்சு பாருங்க. அண்ணா வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். அண்ணா இப்போ நம்ம ஃபினான்ஷியலாக வந்து ஸ்மார்ட் ஆகணும் அப்படின்றப்ப நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சஃபர் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த டிவி வாங்கக்கூடாது அப்படி இல்லை, நான் உனக்கு எம்ஐயில் 55,000 ரூபாய்க்கு வாங்கித்தரேன், 40,000 ரூபாய்க்கு வாங்கித்தரேன், அந்த இடத்துலலாம் அறிவை கொண்டு வரக்கூடாது அப்படின்றத அண்ணா வந்து ஒரு ரியல் லைஃப் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே சொல்லியிருக்காரு. எம்பத்தைஸ் யுவர் டீம் மெம்பர்ஸ், இட்ஸ் மீன்ஸ் எம்பத்தைஸ் யுவர் ஃபேமிலி. அவர் அப்போவே வந்து ஃபேமிலி பாண்டிங்கில் தான் நான் இருக்கிறதுலே அதிக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஒரு கிரிஞ்சா ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, இது பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வேலையில இருக்கிறவன் ஒரு 2 நாள் 3 நாள்ல மறந்துடுவான். பட் ஃபேமிலி தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஃபார் லைஃப் டைம். ஒர்க்கு கொலீக் எல்லாம் வந்து ஆஃபீஸ் வரைக்கும் தான். இந்த பழைய சேயிங் இருக்குல்ல, என்னது, சரி ஓகே அது வேணாம். இன்னொரு நாள் சொல்றேன். நான் கூட வந்து என்னோட ஒய்ஃப் கண்ணுக்கு அழகா தெரியணுன்ற 1000 ருபீஸுக்கு டிஷர்ட் வாங்கி போட்டேன்னா. ஓகே, நல்ல வேலை நீங்க ஒய்ஃபுக்கு கண்ணாடி வாங்கி தராம உங்களுக்கு டிஷர்ட் வாங்குனீங்களா, அதே பேரால.
அது என்ன ஓ ரைட் ரைட் நைஸ் சேயிங் ஓகே த லாஸ்ட் செஷன் ஓகேண்ணா இது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை ஹேபிட்டை எடுப்பாங்க அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக விட்டுருவாங்க. இப்போ விக்னேஷ் அண்ணா இந்த ஃபினான்ஷியல் இந்த விஷயத்த எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுறத இடையிலே விட்டுட்டு எஸ் ஆயிடுவாரா, இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு மீடியமில் எல்லாத்துக்கும் இந்த ஃபினான்ஷியலை பற்றின அவேர்னஸை கொடுக்கணும்னு எப்படி விரும்புகிறீங்களா, இல்லை ஏதாவது சும்மா டைம் பாஸ் பண்ணுறீங்களா? வாட் இஸ் யுவர் ஐடியா? ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலை வந்து ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலா? இந்த சேனல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். இது ஒரு கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. பாத்தீங்களா அடியன், அவர் 5 வருஷமா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அதனால அவர் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னென்னமோ போட்டோம், பட் என்ன சொல்றது, அது வந்து கன்சிஸ்டன்டா பண்ணல. ஸோ இன்னைக்கு இல்லை, இந்த மந்த் போன மந்த் எண்டு இல்லை இந்த மந்த் ஸ்டார்டிங்ல வந்து ஞானோதயம் வந்து நான் வந்து ரெகுலரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் இது. ஸோ என்னோட டிசிப்ளினுக்காகவும் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கான நாலேஜுக்காகவும் இது வந்து கண்டினியூஸாக போகும். ஸோ இதோட ரீச்சு இப்போ நீங்கள்லாம் நிறைய டவுட் கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் என்னை வந்து கண்டினியூஸாக இந்த இதில் வந்து இருக்க வைக்கும். ஸோ இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேல்யூ இருக்குது, எனக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் வந்து லைஃப் லாங் வந்து இருக்கும். ஆனால் அது பர்டிகுலராக ஒரு டைரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட பர்சனல் ஐடியா என்னன்னா, எனக்கு ஃபினான்ஷியலை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் தெரியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நான் பண்ண ஒரு பட்ஜெட் பெரிய விஷயமே வந்து என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணது. ஒரு கூகுள் ஷீட் மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் 3 மந்த்ஸை வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நோட் டவுன் பண்ணி ஓரளவுக்கு இப்போ கேஷ் அவுட்ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது அவ்வளோதான் தெரியும். பட் இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் அப்படியே பெருசாக ஐடியா இல்லை. அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சேர்க்கறதுக்கே அவ்வளோதான் முடிஞ்சிடும் போல இருக்கு. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ரெகுலர் இன்கம்ல இருந்து எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரைட்டு, இதுக்கப்புறம் கட் பண்ணிடு. இது எண்டிங் நோட் கொடுக்கணும். எண்டிங் நோட் எப்படி, என்ன எண்டிங் நோட்? ஃபர்ஸ்ட் நீங்க எண்டிங் நோட் கொடுங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்களா, இப்போ நான் உங்களுக்கு 10 கேள்வி சேர்த்து ஒரே கேள்வியா கேட்குறேன். அண்ணா ஏன்னா நான் உங்ககிட்ட என்னன்னா ஓகே 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 ரன்னிங் ஜிம் எல்லாம் போறீங்களா? ஸோ 1 கிலோமீட்டர் நீ ரன் பண்றீங்களா? ரன்னிங் எல்லாம் போட்டு டைமிங் எல்லாம் போட்டீங்களா? ஸோ உங்களோட பர்சனல் ரெக்கார்டு 800 மீட்டரு இல்லை 400 மீட்டருக்கு உங்களோட பர்சனல் ரெக்கார்ட் டைமிங் எவ்வளோ? அண்ணா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அது பர்டிகுலராக ட்ராக் பண்ணதில்ல. என்னால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸை 40 மினிட்ஸில் ஓட முடியும். கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் லெஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இம்பேக்டில் ஓடணும்னா முட்டியெல்லாம் வலிக்குதுண்ணா, இன்ஜுரி ஆயிடுது. ஸ்பிரிண்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து மாரத்தான் ரன் பண்றீங்க. மாரத்தான்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடைக்குமா, போகிறோம். அதனால வந்து அப்படி போயிட்டு மாரத்தான்லாம் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு பஜ்ஜி வடை கரைச்ச கலோரிஸ் எல்லாம் மறுபடியும் கலோரிஸை ஏற்றிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம். அதனால் வந்து நான் மராத்தானை சூஸ் செய்துவிட்டு 10 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் இது வரைக்கும் ஓடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 10 கிலோமீட்டர் சப்பாட்டின்றது பிளேயர். நான் வந்து உண்மையாக எவ்வளோ ஓடுறேன்னா 1 hour 15 minutes. அப்படி சொல்லுங்க 1 hour 15 minutesல கடைசியாக ரெக்கார்ட் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி 1 hour 40 minutesலாம் போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த எண்டு கிரெடிட்ல ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்களோட பர்சனல் ரெக்கார்டை வந்து இம்ப்ரூவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே அண்ணா, இது என்ன நைஸ் ஆக்சுவலி போர்டு சூப்பர். இதுதான் வந்து ஒரு ஒரு கொலாபரேஷன் growth, ரைட்? சூப்பர் சூப்பர், செம்மர். சரியான கொஸ்டின். அது நீங்க கடைசியாக அது ஒரு செயின் அப் பண்ணீங்க இல்லையா, அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு நல்ல டாஸ்க் உங்ககிட்ட கேட்டே கொடுக்குறேன். இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த செஷன் வாஸ் ஸோ நைஸ். எனக்கும் 1 hour போனதே தெரியல. டைமாக மீட் பண்ணதுனால டைமிங் எனக்கு ஓடிட்டே இருக்கிறதுனால ஐ கேன் நோ.
கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ம், ம், ம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. நான் சீரியஸாக பேசினதை மட்டும் கட் பண்ணிடுங்க. எனக்கு அது பார்க்கவே முடியல, நல்லாவே ஓகே, இல்லை. ஓகே, ஓகே. இதுதான் நல்லா இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் இது கொஞ்சம் ம், ம். நேச்சுரலாக இருந்துச்சு. ஓகே. ஆனா இன்னொன்னுன்னா, ம், பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ம். ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த வல்னரபிலிட்டிங்க. இப்போ ஆக்டர் தனுஷ் ஏன் ஃபேமஸ், சிம்பு அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக முடியலன்னா, ம். அந்த வல்னரபிலிட்டி தமிழ்ல தான் அது கரெக்டா இருக்கு. நம்ம அந்த ஆள் வந்து ரொம்ப ஆவரேஜா இல்ல ஏதாவது வீக்கா இருக்கணும். அப்பதான் பீப்புள் லைக்கே பண்றாங்க. இல்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு, இல்ல நம்ம நம்ம குட்டை பத்தி பேசினாலே முடிஞ்சோம். நம்ம கரெக்ட் தான், சறுக்கியிருப்போம், விழுந்திருப்போம். அதை பேசும்போது ஆடியன்ஸுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆயிடும். கரெக்ட் தான். அது இது ஒரு விஷயம். அது நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. இது நான் டீடைலா சொல்றேன், பட் நீங்க அந்த பேராமீட்டர் அங்கேயே புடிச்சிட்டீங்க. டேய் நீ ஏன்டா இவ்வளவு சீரியஸா இருக்க? பண்ணுவேன்னு என்கிட்ட 10 கொஸ்டின் பண்ணா கேட்டேன். நான் எவ்வளவு கேஷுவலா டீல் பண்ணேன். நீ ஒரே கொஸ்டினுக்கு இப்படி பதறிட்டியடா. இல்ல நீங்க கேட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா என் சப்ஜெக்டுக்குள்ள தான் கேட்டீங்க. போறேன். கரெக்டா? ஆனா நான் வந்து கொஞ்சம் கேஷுவலா, கொஞ்சம் ரொம்ப சீரியஸ்ல. ஸோ அதனால தான் நான் வந்து அதாவது பியூர் மேத்ஸ்ல கேட்கல, இதுக்கும் லிங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பட் ஆனா நீங்க சீரியஸ் ஆயிட்டீங்க. ஐயோ அண்ணா, நான் அதுல வந்து சரி ரைட். ஆனா அதுக்கு அந்த டோன் வந்து இல்ல அதான் இல்ல நீங்க வந்து வல்னரபிலிட்டி அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. ஸோ ரியாக்ஷன் என்ன சொல்றது, பியூர் ரியாக்ஷன் வந்து பார்க்கணும்ல. ஸோ அதான் உங்களோட பியூர் ரியாக்ஷன். கரெக்டா? அதான் உங்களுடைய ரீசெண்டா இப்போ எடிட் பண்ணி எப்பப்பெல்லாம் பேசணுமோ அதை மட்டும் கட் பண்ணி வேகமா போட்டுறதா, இல்ல கட் பண்ணாம அதாவது எங்க வந்து சப்போஸ் எந்திரிச்சு போனீங்க அதை மட்டும் கட் பண்ணி போடுறதா, இல்ல எப்படி? நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பேசின செஷனை கட் பண்ணிடுங்க. ஒரு சில இடத்துல 2 பேரும் நல்லா சிரிச்சிருந்துருக்கும். அந்த இடத்தெல்லாம் ப்ளூப்பர்ஸ்னு லாஸ்ட்டாக போட்டுருங்க. ஓகே. ப்ளூப்பர்ஸ் ஆகிய எடுன்னு போட்டு ஃபுல் செஷன் டுகெதராக தான் போடணும். ஏன்னா நம்ம எதுவுமே வேஸ்டா பேசலன்றது நான் நினைக்கிறேன். ஓகே. ஒரு 3 கிளிப் வந்திருக்கு. அந்த நான் லாஸ்டா சீரியஸா பேசினது மட்டும் யாருமே பாத்திரக்கூடாது. அது ஓகே. யாருமே பார்க்காத மாதிரி அதை மட்டும் போட்டு புதைச்சிருங்க என்னன்ற பொறுப்பு மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இதுதான். ஆனா நீங்க சாம்சங் ஃபோன் தானே யூஸ் பண்றீங்க? ஆமாப்பா. போடு. இதுதான் மாசு. சாம்சங்ல ஒரு மேட்டர் இருக்கு, அந்த டிராப் பாக்ஸ்னு. அது ஏதோ லிங்க் அமர்த்தி அனுப்பிச்சு உங்களுக்கு குயிக்கா டவுன்லோட் ஆயிரும். அப்படியா? ஓகே. ஆமா. பாருங்க ஆடியன்ஸ், எப்பவுமே ஃபினான்ஷியலா ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, சாம்சங் என்ன மாடல் யூஸ் பண்றீங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த போன் என் கம்பெனில கொடுத்தாங்க. இது ப்ளூப்பர்ல வரணும். இல்ல இல்ல, இது ப்ளூப்பர்ல வரணும். இது வரலன்னா அப்புறம் பாருங்க, இது ப்ளூப்பர்ல கண்டிப்பா வரணும். ஓகே, போடலாம். இங்க அந்த போன் என்ன மாடல்? இது சாம்சங் கேலக்ஸி A34. மக்களே பாத்துக்கங்க மக்களே. அந்த 3 டாட் இருக்கு. 3 கேமரா இருக்கு. அந்த 3 கேமராவும் கம்பெனி கொடுத்தது அவருக்கு. ஆமா ஆமா. அப்ப இதை தாண்டி அடிஷனலா வேற போன் இல்ல. இதை தாண்டி அடிஷனலா என்கிட்ட வேற போன் இல்ல. இல்ல, ஒரு போனே போதும்பா. இந்த போன்ல 2 சிம் கார்டு இருக்கு. யூசுவலா நிறைய பேர் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்றாங்க. நானும் பழைய கம்பெனில இருந்தபோது 2 சிம் கார்டு வச்சிருந்தேன். ஸோ 2 சிம் கார்டு வச்சு நம்மளால கரெக்டா எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த நம்பர் கொடுக்கணும்னே தெரிய மாட்டேது. அதனால கம்பெனி விட்டு வர போது கம்பெனி சிம் கார்டு கம்பெனில கொடுத்துட்டு இப்போ எல்லா இடத்துலயும் ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அமேசிங். சமாளிக்க முடியல. அமேசிங். இல்லை, இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இதையே வச்சே பேசி வந்துக்கலாம். சூப்பர் சூப்பர் கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு கடையில் போய் உட்காந்தாலும் எங்கள் வீட்டுக்கு இடியாப்பம் ஒரு பையன் போட வருவான். சரிங்களா? அந்த பையன் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து அந்த இப்போ 15 அந்த மேலே டைனமிக் 16 அந்த மாடல் வந்து வாங்கியிருக்காங்க. என்னடா பண்ண எப்படிங்க வாங்கினீங்க அப்படின்னா, நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணத்தை எடுத்து சிங்கிள் பேமெண்ட்டில் வாங்கினேன் அப்படின்னா. ஃபோனோட விலையை 65,000 வருது. பிகாஸ் நானுமே ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தேன். பட் ஆனால் ஐஃபோன் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு பர்சனை எப்படி சக் பண்ணுன்றது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணி வெளியே வந்தேன். பட் நீங்கள் ஒரு கோட். எப்படின்னா கோட், தாடி கார்டு கோட் இல்லை, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி ஒரு மனுஷன் கம்பெனி கொடுத்த ஃபோனை வந்து இவ்வளோ கேஷுவலாக யூஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா நல்ல ஃபோன்பா. ஐயா
நன்றி நன்றி, எனக்கு தெரியும்யா, தெரியும். ஒரு நீடை ஃபோக்கஸ் பண்ணும்போது எவ்வளோ பைசா மிச்சமாகுது அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த பணம் எல்லாம் வேற எங்கேயோ பத்திரமா போயிருக்கும், அவ்வளோதான். என்னால் அது புரிஞ்சுக்க முடியும். அது அது ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு அப்படியே செட் பண்ணுவோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தால் போதும். இப்போ நம்ம மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து பேசுகிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கும் ஃபினான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு 100 பேர் இருந்தாலே போதும். கரெக்ட் தான். அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு பில்டாக ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணுறோம். ட்ரஸ்ட்டால் உருவான ஒரு சின்ன கம்யூனிட்டி. ஓகே ஓகே கரெக்ட் தான். அண்ணே ஏய் நான் வெளியே போகணும்டா, காலை கட் பண்ணுற அப்படிமா இருக்கு கரெக்டா? ஆமா ஆமா, நான் ஆல்ரெடி வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசினதே வந்து நேற்று நைட்டு ஏதோ போதையில பேசின மாதிரி, என்ன பேசினேனே தெரியல. நம்ம ஒழுங்கா பேசினோமா, பையன் வந்து மோட்டிவேஷன்ல தான் இருக்கானா இல்ல நம்ம அப்செட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கலான்னு நான் கால் பண்ணேன். பட் வந்து 1 hour ஓடிடுச்சு. இல்லை 1 hour அவ்வளோதான், இவ்வளோதான். அந்த 1 hour கரெக்டாக பேசிட்டு. சரி, நான் உங்களுக்கு ட்ராப் ஷேர் பண்ணுறேன். சரி பண்ணுறது எப்படின்னு ஃபீஸிபிலிட்டின்னு பாருங்க. நான் மொபைல்ல எடிட் பண்ணிக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஓகே, அது விஎன்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கேன். இன்ஷாட் சூப்பராக இருக்கும். இன்ஷாட் ரொம்ப ஈஸி. இன்ஷாட்ல பாத்தீங்கன்னா இன்ஷாட்னு அந்த இது வருது, அதை கேன்சல் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் போயிடும். இட் மீன்ஸ் அதுக்கு இன்ட்டு கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆடு பார்த்து காலி பண்ணிடலாம். நீங்கள் அதை இப்படி க்ளோஸ் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா போயிடும். இல்லை யாராவது ஒருத்தர் எடிட்டிங் வச்சிருக்கேன், இன்ஷாட் போதும். அதான் யாராவது எடிட்டிங் தெரிஞ்ச யாராவது ஒரு பையன் இருந்தால், நம்ம 2 பேத்துக்குமே இந்த ஒர்க்கில் நம்ம அந்த பையனுக்கு ஒரு மாதத்துல ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சேர்ந்து போட்டு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. இல்லப்பா மாசம் 1000 2000க்கு எடிட் பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தர் திறமை ஆசை இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதவங்களுக்கு கொடுப்போம். இருப்பாங்க, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். டீமுக்கு வந்து ட்ரஸ்டான ஆள் தான் வேணும். பைசா அப்புறம் நிறைய வரும்போது கொடுத்துக்கலாம். அது சொன்னீங்களே கரெக்ட். அது கம்யூனிட்டி பில்ட் ஆகி நம்ம வந்து மேல போறோம் அப்படின்னா ஏர்லியர் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம ஒரு 2000க்கு ஒரு 1000க்கு யாராவது பண்ணாங்கன்னா 4 வீடியோ பல்கா பண்றதுல லேட்டர் பீரியட்ல வீக்லி ஒன்ஸ் தெரியல. அப்ப வீக்லி 500 ரூபாய் அப்படின்னு ஆள் செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரியல, கேட்டுப்பா, நான் விசாரிச்சு பாக்குறேன். ஈஸியா பண்ணுவாங்க. 500 ரூபாய் பெரிய அமௌண்ட் ஐயா. அப்படியா? ஆமா. பாத்தியா, இவ்வளவு நேரம் வந்து யூ சீட் மீ. இருங்க, இன்னொரு 2 நிமிஷத்துல கால் க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா? நான் ரொம்ப நேரம் பேசுறேன். யூ சீட் மீ அபவுட் ஒரு தடவை நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்க, உன்னை பேசிட்டு என்ன சொன்னீங்க, நான் ஜிம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அப்ப. அப்புறம் நீங்க என்கிட்ட விஜய் நீ வந்து மேக்ஸ் தானே படிச்ச, மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோ போடு விஜய் நீங்க. தட் வேர்ட் சேஞ்சஸ் மை லைஃப். பிகாஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஜிம்ல இருந்து 10 பைசா வரல. ஃபிட்னஸ்ல இருந்து ஆக்சுவலி நான் ஃபியூச்சர்ல நம்ம வேணா ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஜிம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸ்பர்டைஸா இருக்கிறதுல தானே இன்வெஸ்ட் பண்ணோம். அதனால இல்ல ஆக்சுவலா அது வருவாங்க. அந்த ஃபிட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். அப்போ வந்து இல்ல அதாவது என்னன்னா, நான் ஃபிட்னஸ் யூடியூப்ல போடும்போதும் இல்லை ஃபிட்னஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு காசு கிடைக்கல. ஓகே, நான் மேக்ஸ் பத்தி பேசினேன்னா மக்கள் எனக்கு நல்ல காசு தராங்க. நான் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அவங்க கொடுக்குற அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. யூ ஒன்லி கேவ் தட் லைன். அது மத்தியான கால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியாம நிறைய நல்லது பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆமாண்ணா, கரெக்ட். அது யோசிச்சு பாருங்க. அது எனக்கு ரிட்டர்ன் தண்ணிலாம் நான் தேவையில்லாம ஃபிட்னஸ் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. அதான் எப்பயுமே வந்து நம்மளோட எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து வேலை பார்த்தோம்னா அது வந்து ஒர்க் கிடையாது, ஹாபி. கரெக்டா? ஓகேண்ணா, சரி நீ கேட்டா சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு தமிழ் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்பா. நீங்க அவங்க பேசுனதை சொல்லி பேசுனீங்களே, அதெல்லாம் நான் தமிழ்ல அவங்கள வச்சு இமேஜின் பண்ணேன். ஓ, அவங்க இப்படி தமிழ் பேசுறாங்களா அப்படின்னு. தமிழ்லையா? இப்போ வந்து நீ வந்து டிவி வந்து உனக்கு தேவையில்லை, இந்த டிவி கான்வர்சேஷன் போகும்போது. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இங்கிலீஷ்ல கிழிச்சிட்டாங்க, நீ வேற. நைஸ், ரைட். ஆனா அது பார்த்து கரெக்டா எடிட் பண்ணிடுவோம். கரெக்டா 1 hour நான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. எடிட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிருங்க. நீங்க பண்ணாலே கரெக்டா தான் இருக்கும். நீங்க பண்ணிட்டு எனக்கு யூடியூப் வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. எனக்கு இப்ப எவ்வளவு டைம் ஆக போகுது அப்படிதான் எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம்னா, நீங்க ரொம்ப, நான் மறுபடியும் சொல்றேன், ப்ளூபர்ஸ் தனி வீடியோவை போட்டுக்கலாம். ஓகே, ப்ளூபர்ஸ் என்ன நான் பண்ணி தரேன். இந்த வீடியோவை
மொத்தம் 3 பீஸா வரும் சரிங்களா. ஓகே. பீஸ் நம்பர் 1 லாங்கு, அதுக்கப்புறம் ஒரு 28 மினிட்ஸ், அப்புறம் இப்போ 4 அந்த 12 சரி, ஓகே. இதுல கட் பண்ண வேண்டியது அந்த சீரியஸ் மூமெண்ட்டும் ஓகே. அதை கட் கன்றாவியான மூமெண்ட்டை கட் பண்ணிட்டு சரி, ஓகே. இதுல வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கு, இதை ஆட் பண்ணிருங்க அவ்வளவுதான். ஓகே. பெரிய So, editing இப்போ வீடியோ வந்து 2 வீடியோவா போடுறதா? ஒரு சீரியஸ் வீடியோ, ஒரு ப்ளூப்பர்னு, இல்ல சீரியஸ் வீடியோல கடைசி இல்ல அது லாஸ்ட்ல ஆட் பண்ணா நமக்கு என்ன ஒரே சொல்றது, வீடியோவை முடிச்சுக்கலாம் நீங்க? இல்ல நான் லாஸ்ட்ல ஆட் பண்ண வர ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி ப்ளூப்பர் தனியா போட்டுக்கலாம். ஓகே. இல்ல அதான் கேக்குறேன். சோ 2 வீடியோ போடுறோம் அப்போ. ஒரு 2 வீடியோ போடுறேன் இந்த வாரம். நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்கல்ல, என்ன? இல்ல 2 வீடியோ அண்ணா 2 வீடியோ. சரிப்பா, ஓகேப்பா. நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஓகேப்பா, பாப்போம். பை. முடிச்சு சொல்றேன். பை. Thank you.